கட்டினா ஆகாஷாதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா இனியா. ஒரு மண்ணும் நடக்காது. இனிமே நான் தான் உன்னை காலேஜுக்கு கொண்டு போய் விடுவேன், உனக்கு மொபைல் போனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு இவன் பெரிய யோக்கியன் மாதிரி லொல்லு லொல்லுன்னு வெறிபிடிச்ச நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் கோபி. வேற எவன வேணா லவ் பண்ணு, அந்த வேலைக்காரி பையனை மட்டும் லவ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இவன் பெரிய யோக்கியன் மாதிரி கத்துறான் செழியன். கண்ட கண்ட பொண்ணுங்க பின்னாடி சுத்தினவங்கெல்லாம் பெரிய இவனுங்க மாதிரி நியாயம் பேச வந்துட்டானுங்க. இதுக்கு இடல எழில்தான் பாவம். மெதுவா இனியா பக்கத்துல போய் ஆகாஷா லவ் பண்ணினது தப்பில்ல அப்படின்னு இனியா கிட்ட பேசுறான். பத்தினி மகராசன் செழியனுக்கு வந்துச்சு பாரு கோவம். ஒழுங்கா அட்வைஸ் பண்றதா இருந்தா பண்ணு, அதை விட்டுக்கிட்டு அந்த வேலைக்கார நாய் கூட சேர்த்து வைக்க பார்த்தே, அவ்வளவுதான் அப்படின்னு எழில் மேல கோவப்பட்டுக்கிட்டு போறான் செழியன். தெரியாம தான் கேக்குறேன், கோபிக்கும் செழியனுக்கும் என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் கேட்க? செழியன் ஜெனிய விட்டுக்கிட்டு அந்த மாலினி பொண்ணு கூட சுத்தினப்போ ஜெனியோட அப்பா செழியனுக்கு செவுட்டிலேயே 4 போடு போட்டிருக்கணும். எழில் ப்ளீஸ், தயவு செஞ்சு இனியாவை இனிமே லட்டு லட்டுன்னுலாம் கூப்பிடாதீங்க. அது லட்டு இல்ல, அது ஒரு விஷ பாட்டில். அவ்வளவு விஷம் அந்த பொண்ணு. அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி பொண்ணு எந்த அம்மாவுக்கும் வேண்டவே வேண்டாம் கடவுளே. அந்த இனியா பொண்ண செருப்பாலேயே அடிக்கணும். அந்த பையன் ஆகாஷ் ஒழுங்கா இருந்த பையன். நல்லா இருந்த பையன் மனச மாத்தி செல்வி குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டு அசால்ட்டா இருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம ஊர்களிலேயும் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பாக்கியாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. பாக்கியா வாயத் தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எழில் வந்து பேசினப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவளுக்கு இப்போ 20 வயசு. அவ வயசுல எனக்கு கல்யாணமாகி செழியனே பிறந்திட்டான். எனக்கு எதுவுமே மைண்ட்ல ஓட மாட்டேங்குதுன்னு சொல்றப்போ மனசு கலங்கிடுச்சு. அங்க செல்வி பையன் ஆகாஷா போட்டு அடியடின்னு அடிக்கிறா. சனியனே, இதுக்காகவா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே புலம்புறது பார்க்க பாவமா இருந்துச்சு. கட்டினவனும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அழுதது கண்ணுல கண்ணீரை வர வச்சிடுச்சு. இந்த ரணகளத்திலையும் செல்வி ஒரு பஞ்ச் டயலாக் பேசினா பாரு. சோகமான சீன்ல எனக்கு குப்புன்னு சிரிப்பே வந்துடுச்சு. அது என்ன டயலாக்னா, படிப்பெல்லாம் உனக்கு ஒரு கேடா, என் தலையில மண்ண அள்ளி போட்டுட்டியே போடா. இதுல நம்ம உண்ட கண்ணி ஈஸ்வரி இருக்கால, இதான் சாக்குன்னு சைட் கேப்ல கடா வெட்ட பாக்குறா. ஆமாங்க, தேவையில்லாம இதுல அமிர்தாவை இழுத்து விட பாக்குறா. எழில் ஒழுங்கா இருந்திருந்தா அமிர்தாவை விட பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். போயும் பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு கண்ணை உருட்டுறா. அப்படியே செத்துப்போன புருஷன் போட்டோவை பார்த்து உங்களுக்கு பதிலா நான் போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்கிறா. அதை தாண்டி நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த நல்ல மனுஷன் போனதுக்கு நீ போய் சேர்ந்திருக்கலாம்.